ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செலிப்ரிட்டி மாதிரி எப்படி நம்ம ஸ்கல்ப் பண்ணுறது. ஓகே, ஸோ ஸ்கல்ப்டிங் டெக்னிக் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது நிறைய இதில் வந்து பார்த்துருப்பீங்க, பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மட்டும் உள்ளது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஆல்ரெடி பேஸ்லாம் நீங்கள் போட்டுட்டு க்ரீம் நான் இன்றைக்கி பவுடர்ஸ் தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் பேஸ் வந்து போட்டு பவுடர்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ இது யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஷேப்பில் எனக்கு டைமென்ஷனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இது வந்து போய்க்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாராளமாக அவங்க கூட நல்லா கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணணும், ஃபேஸ் வந்து ஸ்கல்ப்டடாக ஷேப்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக அவங்க கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இது நீங்கள் பாய்ஸ் கூட இருந்தால் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பேலட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேலட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேஸ் மேக்கப்லாம் போட்டோம். இதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, பேஸ் மேக்கப் தவிர்த்து நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஸ்கல்ப்டிங் டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கான்டூரிங். ஓகே, ஸோ கான்டூரிங் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பவுடர் கான்டூரிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஷேடை விட நேச்சுரலான கான்டூரிங் வேணால் 1 ஷேட் டார்க்கர் போய்க்கிறங்க. கொஞ்சம் கான்டூரிங் பண்ண எஃபெக்ட் மாதிரி வேணும் அப்படின்னா 2 ஷேட் டார்க்கர் போய்க்கிறங்க. நான் எனக்கு இந்த ஸ்கல்ப்டட் லுக் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 ஷேட் டார்க்கர் ஷேடை நான் வந்துட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ சிமிலராக பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். என் ஸ்கின் ஷேடை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேட் என்ன சொல்கிறது, ஒரு டார்க்கர் ஷேட் தான் இது வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரஷ் இஸ் ஆல்சோ வெரி ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கப். ஸோ இது நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் கண்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, கண்களோட அவுட்டர் கார்னரில் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. அவுட்டர் கார்னருக்கு கீழே இறக்கி இந்த ப்ரஷ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் யூ ஹாவ் டு டூ யுவர் ஃபேஸ் லைக் ஃபிஷ். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறங்க. தென் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ஸ்கல்ப்ட். ஓகே, அந்த ஹால் ஆஃப் த சீக் போன்ஸ், இந்த இடத்துக்கு ஒரு ஹாலாக வந்துட்டு வரும். அந்த இடத்துல ஸோ இதனால் இந்த செலிப்ரிட்டி லைக் ஸ்கின் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த செலிப்ரிட்டிக்கெலாம் ஸ்கல்ப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே பவுடர் நான் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்குது அந்த எண்டு, ஸோ இந்த எண்டில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது இன்னுமே இந்த லுக் மாதிரி கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி தென் இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாலைன். ஓகே, இதுதான் ஜாலைன். இந்த ஜாலைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒன் சைடு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் டிஃப்ரென்ஸ். தென் நீங்கள் அது பிறகு பாருங்கள். ஜாலைனில் அப்ளை பண்ணும்போது மேலே வந்துடக்கூடாது, இந்த முள்ளோட டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த முள்ளுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். லைட்டாக அந்த முள்ளுக்கு மேலே அந்த கலர் வந்துட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஹெட்பேண்ட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்தோடு முடிச்சிடுங்க வந்து. தென் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு தென் இந்த பக்கம் இதுதான் அந்த டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும். நான் ஒரு சைடு மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி கான்டூரிங் வந்து ரொம்ப உங்களுக்கு பட்டையாக வந்துடக்கூடாது, இந்த தின்னாக தான் உங்களுக்கு மீடியமாக தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஷ் கலர். ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ப்ளஷ் கலர் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ஸோ நல்லா நான் எனக்கு என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிங்க் கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை எடுத்து என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது எப்படி அப்ளை பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரிக்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிளேஸ் இட் உங்களோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் யூ ஹேவ் டு பிளேஸ் இட். தென் டவுன்வர்ட் டு அப்வர்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி அப்வர்டில் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ சீக்ஸ்லேருந்து உங்கள் டெம்பிள்ஸ் வரைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப். ஸோ இதே மாதிரி ஸோ டவுன்வர்ட் டு அப்வர்ட். ஸோ இது நல்லாவே உங்கள் ஃபேஸை வந்து எங்கராக லிஃப்டடாக யூத்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ இது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங் வந்து எந்த மாதிரி போகிறோம், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு எல்லோ பவுடர், ஸோ அந்த பனானா பவுடர்னு சொல்லுவோம்ல அந்த பவுடர் வந்து போகும். ஸோ அதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் என்னோட அன்ரைஸ் அப்புறம் அந்த சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக, ஓகே. அண்ட் ஆல்சோ அதே பவுடரை கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு, இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கின் ஷேடை விட ஒரு ஒன் ஷேட் ஆர் 2 ஷேட் லைட்டர் காம்பேக்ட் அந்த மாதிரி பவுடர் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் எனக்கு அந்த பனானா பவுடர் வந்து போடுறேன், பிரைட்னிங் பவுடர். இந்த இடத்துக்கு கீழே இது பண்ணிக்கிறேன். இந்த ஹால் ஆஃப் த சீக் போன்ஸுக்கும் இந்த ஜா லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை இந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ணலை, ஒரு பக்கம் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து லிஃப்டட் அண்ட் ஸ்கல்ப்டடாக வந்துட்டு இருக்குதுண்டு. அதே பனானா பவுடரை கொஞ்சம் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். நமக்கு ஃபேஸ் அழகாக இருக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணாலும் தப்பே கிடையாது. அது மாதிரி லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பேலட்டை நீங்கள் வந்து போய்க்கலாம், ஓகே. இப்போ வந்து இது அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட்டிங் பவுடர் நம்ம போட்டியாச்சு அன்றை கீழே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர், நம்ம ஃபேஸ் ஹைலைட்டர் தெரியும், நான் ஷிம்மர் இருக்கக்கூடிய ஹைலைட்டர். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கிடையாது, சீக் போன்ஸில் மட்டும். நீங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறங்க, அப்போ அந்த போன்ஸ் வந்து தட்டுப்படும், அப்போ அப்ளை பண்ணுங்கள். தென் கொஞ்சமாக ப்ரௌஸுக்கு மேலே ஸோ இந்த மாதிரி, ஓகே. ஸோ கொஞ்சமாக ப்ரௌஸுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறோங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்திங்கன்னா நோஸை வந்து கான்டூர் பண்ண ஃபர்கெட் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு மெயினாக வந்து சீக்ஸ் தான் வந்து முக்கியம், ஓகே. அதுதான். ஸோ ஓகே, நோஸையுமே நான் ஒன் சைடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, சேம் லைக் திஸ் தான் அந்த ஃபுல் ஸ்கல்ப்டட் லுக் உங்களுக்கு வந்துட்டு வரும், ஓகே. அதே மாதிரி இந்த பனானா பவுடர் எடுத்து ஹாஃப் ஆஃப் த நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாம் ஹாஃபாக அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டரையும் எடுத்து ஹாஃபில் அப்ளை பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த நோஸோட டிப்பில். அண்ட் தென் கொஞ்சம் இந்த மேலே நடுவில் கேப் விட்டு டிப்பில், ஓகே. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸுக்கும் இந்த ஜா லைனாக இது வந்துட்டு சீன் ஓகே, இதுக்கும் இடையில் இருக்கிற இந்த கேப்பையும் இது வந்து இதோட சேர்த்துட்றேன். இந்த இது இறங்கி வருது இல்லை, இதோட சேர்த்துட்றேன், ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்படி தான் கைஸ் ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள், இந்த சைடை விட அஸ் கம்பேர்ட் டு இந்த சைட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்லிம் டவுனாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லிஃப்டட் அண்ட் என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஈவன் பாய்ஸ் கூட நீங்கள் ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணாமல், ப்ளஷ் வந்து நியூட் கலர் போய்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் வந்து சப்பியாக இருக்குன்னா தாராளமாக இது வந்து ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா அந்த ஒரு ஸ்கல்ப்டட், ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு டிஃபைன் லுக் வந்து கொடுக்கும். டீட்டெயில் இது நம்ம முன்னாடி இதில் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் அந்த பேர் இது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது பேஸ் மேக்கப் போட்டு எப்படி உங்கள் ஃபேஸை வந்து ஸ்கல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்டூரிங் வந்துட்டு, ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். கான்டூரிங் பவுடர் போடும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது லைட்டில் உங்களுக்கு கான்டூரிங் வந்து காட்டுது, நேச்சுரல் லைட்டில் ரொம்ப நேச்சுரலாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடு நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் கைஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அவுட்புட். ஸோ பாருங்கள், ஃபேஸை வந்து ஃபுல்லாக நான் வந்து கான்டியூர், ப்ளஷ்,
ஹைலைட் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சப்டிலான கான்டூரிங் வேணும்னா யூ கேன் ஆஃபர் கான்டூர் பவுடர் தட் இஸ் 1 ஷேட் டார்க்கர் ஃபார் யுவர் ஸ்கின் டோன். ஸோ ஒரு நல்ல கான்டூரிங் இன்டெப்த்தாக எனக்கு ஸ்கல்ப்டடாக நல்லா தெரியணும், ஸ்கல்ப்டடாக எனக்கு நல்லா ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 3D டைமென்ஷன் மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஷேட் டார்க்கர் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. கலர் வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பார்ட்டி ஏதாவது ஒரு செல்ஃப் ப்ரைடாக இருக்கிறீங்க, ப்ரைடில் இருக்கிறீங்க, நல்லா ஃபேஸ் வந்து எனக்கு ஸ்கல்ப்டடாக டிஃபைன்டாக பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு என்ஹான்ஸ்டாக காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஹைலைட்டாக அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் அப்ளை பண்ண ஒரு எல்லோ பவுடர் கான்டூர் வந்து போய்க்கலாம். அது நல்லாவே இருக்கும். ஃபேஸ் வந்து நல்லா சப்பியாகவும் காட்டும், அந்த சேம் டைம் நல்லா ஸ்லிம் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து அந்த வி எஃபெக்ட் வந்து போகிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதான் அந்த ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணுறது இதுதான். ஓகே, ஸோ நிறைய லிஃப்டிங் டெக்னிக் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு விதமான டெக்னிக். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கல்ப்டடான லுக். இது வந்துட்டு நல்ல ஒரு டீப்பாக ஸ்கல்ப்டட் ஸ்ட்ரக்சர் லுக், அந்த மாதிரி லுக் இது வந்துட்டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பி ஃபேஸாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு செலிப்ரிட்டி லைக் ஒரு ஸ்கல்ப்டட் ஸ்கின் வேண்டாம், தாராளமாக நீங்கள் எதுவும் போய்க்கலாம். ஓகே, நோஸ் கூட நான் கான்டியூரிங் பண்ணிவிட்டேன். அந்த நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பன் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். நல்லா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷ் ஃபார் ஹைலைட்டர் அப்ளை பண்ண, பனானா பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆங்குலர் ஸ்கல்ப்டட் ப்ரஷ் வந்து ஆங்குலர் ப்ளஷ் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா கான்டூரிங் ப்ளஷ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரஷ்ஷை மல்டிபிள் யூஸ் நம்ம பண்ணிக்கலாம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். சம்டைம்ஸ் நீங்கள் எந்த ப்ரஷ்ஷை பிஞ்ச் பண்ணி கூட நோஸை வந்து இது பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நோஸை நான் கான்டூரிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது உங்கள் விருப்பம். பட் கரெக்டான மேக்கப் அப்ளிகேஷன் டெக்னிக், கரெக்ட் ஷேட், நல்ல குட் குவாலிட்டியான ப்ராடக்ட் அண்ட் டைமிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குயிக்காக பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்ம டச்சப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேக்கப்பும் நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.